பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 8வது வசனம் ஒருவர் படிக்கலாம். மைக்கா சாப்டர் 6 verse 8. இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உம் தூய திரு சமூகத்தினில் உமது மக்களாக ஒன்றாக கூடி வந்து இவ்வண்ணமாக உடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டோர் பாராட்டி இருக்கின்ற சூழலை எண்ணி நன்றி இருந்ததோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இப்போதும் உடைய நல் வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைவிடுகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே என்று நீர் கூறியிருக்கின்ற உம்முடைய நல் வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீர் எங்களுடைய கரங்களில் தந்திருக்கின்ற உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நல் வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போது நீர் தொடர்ந்து இந்த நாளிலும் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்யும். இந்நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2026வது ஆண்டுக்குள்ளதாக பிரவேசித்தது போல இருக்கிறது. ஒரு மாதம் ஓடிட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது இந்த மாதத்தின் முதல் நாளாகவும் அது கர்த்தருடைய நாளாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலும் நாம் சிந்தித்த படிக்க கேட்ட இத்திருவார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 8வது வசனம். மனுஷனே, இன்னதென்று நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். What the Lord requires of you. ஆக இன்று நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே பல காரியங்களுக்கு பல ரிக்குவயர்மெண்ட்ஸ் அல்லது எதிர்பார்ப்புகள் என்பது இருக்கின்றது. ஒரு குடும்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது கணவன் மனைவிக்கிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. பெற்றோர் பிள்ளைகள் என்று வருகின்ற போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பேரண்ட்ஸ் நிறைய காரியங்களை பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, பிள்ளைங்களும் நிறைய காரியங்களை பெற்றோர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அது இதாகாத போது சின்ன சின்ன கிராசிங் ஆயிரும். அப்போது அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது. இந்த ஒரு காரியம் தனி வாழ்வோடும் குடும்பங்களோடும் மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாய வாழ்வினிலும் நிறைய காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறவங்களாட்டு இருக்கிறோம் அல்லது நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றதாக இருக்கின்றது. திருச்சபை என்கின்ற இந்த ஒரு ஐக்கியத்தில் நாம் வருகின்ற போதும் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்றார். சக விசுவாசிகளாக, சக சகோதர சகோதரிகளாக நம்மிடத்திலே எதிர்பார்ப்புகள் என்பவைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றது. அதே போலவே இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியாகிய மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே ஆண்டவருக்கும் இறை மக்களுக்கும் இடையேயான ஒரு பெரிய எதிர்நோக்கு அல்லது எதிர்பார்ப்பு. The Lord expects something from His own people, and the people are also expecting something from their own God. தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு உரிமை பந்தம் என்பது இருக்கின்றது. அந்த உரிமை பந்தத்தில் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்பார்ப்புகள் என்பவைகள் நிறைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக இங்கே சொல்லும்போது தி கவனண்டல் ரிலேஷன்ஷிப், ஐ ஆம் யுவர் காட், யூ ஆர் மை பீப்புள் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு உரிமை பந்தத்திற்குள்ளதாக இருக்கக்கூடிய இறைமக்களோடு ஆண்டவர் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இந்த இறை வார்த்தையானது இருக்கின்றது.
இந்த எரேமியா, அதாவது மீகா உடைய இந்த பெயர் எதை வெளிப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்ற போது, நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லுகின்ற ஒரு பதத்தை, ஒரு மீனிங்கை அவர் தன்னுடைய பெயருக்குள்ளதாக வைத்திருக்கிறார். அதே இந்த மீகா ஆண்டவருடைய இறைவார்த்தையை இறைமக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற போது, பிளவுபடாத அல்லது 2 நாடுகளும், வடதேசமும் தென் தேசமும் சிறைப்பட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது, 8th செஞ்சுரியில் ஆண்டவருடைய இறைவார்த்தையை எடுத்து கூறின ஒரு தீர்க்கதரிசியாக இவர் இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, இவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கெல்லாம் அவர் கண்டெம்பரரியாக இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர். கிமு 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்ற போது, இறைமக்களுடைய வாழ்வு நிலை ஒரு வளம் நிறைந்த ஒரு காலகட்டம். அது எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையேயான அந்த உறவு என்று சொல்லுவது சீர்படாத ஒன்றாக இருந்தது. They had everything but not having the proper relationship with God. எல்லாம் இருக்கின்றது, ஆனால் கடவுளுக்கும் அவருடைய உரிமை மக்கள் என்று சொல்லுகின்றவர்களுக்கும் இடையே பல்வேறு விதமான பிளவுகள் என்பவைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இறைமக்களுக்கு இறைவார்த்தையை எடுத்து கூறுகின்றார். ஆகவே வேத அறிஞர்கள் இந்த தீர்க்கதரிசியின் இறைவாக்குரைகளை குறித்து கூறுகின்ற போது, இதில் நிறைய ஒராக்கிள்ஸ் ஆஃப் டூம் என்பது நிறைந்திருக்கின்றது. அதே போல ஒராக்கிள்ஸ் ஆஃப் ஹோப் என்பதும் நிறைந்திருக்கின்றது. 7 அதிகாரங்கள் இருக்கின்றது. 7 அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு ஒருக்கா மீகாவை படிங்க. படித்தா ஒரு பக்கத்தில் நம்மளை பயமுறுத்துகின்ற அளவிலான கடுமையான வார்த்தைகள் என்பது அங்கே மீகா தீர்க்கதரிசியினால் பயன்படுத்தப்படுகின்றவைகளாக இருக்கின்றது. மறுபுறத்தில் இவ்வளவு பெரிய தண்டனை தீர்ப்பு அல்லது கடுமையான வார்த்தைகள் என்பவைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், நம்பிக்கையை ஊட்டுகின்ற இறை வார்த்தைகளும் அங்கங்க அப்படியே சேர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றதை பார்க்கின்றோம். இவ்வண்ணமாகத்தான் கடவுள் தன்னுடைய மக்களை சீர்படுத்துகின்றவராக இருக்கின்றார், சிட்சிக்கின்றார் என்பவைகள் எல்லாம். அவர் ஒரு பக்கம் தண்டனை இருக்கிறது, மறுபுறத்தில் அந்த தண்டனையை தட்டி கொடுத்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு வேண்டிய உற்சாகப்படுத்துதலையும் ஆண்டவர் இறை மக்களுக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஆண்டவர் உங்களிடத்தில் என்னத்தை கேட்கின்றார் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் மீகா தீர்க்கதரிசி இறைமக்களுக்கு இறைவாக்கு உரைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அது ஒரு உரையாடல் பின்னணியை தன்னகத்தே கொண்டதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற காரியம் என்னன்னு சொன்னா, யூ லிசன் என்று கூறுகின்றார். இன்னைக்கு உறவுகளுக்கிடையே நாம் சொல்லுகின்ற அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை என்னதுதான், ஃபர்ஸ்ட் யூ லிசன் டு மீ. யாராக இருந்தாலும் சரி இல்லையா, இந்த ஆளாக இருந்தாலும் சரி, அந்த ஆளாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் யூ லிசன் அப்படின்னுட்டுள்ளதை நம்ம நிறைய நேரத்தில் பிரயோகப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். அதுபோல இங்கே மீகா தீர்க்கதரிசியினுடைய இறைவாக்குரை என்று சொல்லுவது, இறை மக்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அழைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இட்ஸ் a call to listen. ஏன்னு சொன்னா, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருப்பார் என்று கூறுகின்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், யூ ஆல் பீப்புள் லிசன் என்று கூறுகின்றார். எல்லா ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்றார், யூ லிசன் டு மீ என்று சொல்லுகின்றார். ஒருவேளை அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகளில் மக்களுக்கு தேவையான ஒரு வார்த்தையாக அது இருக்கின்றது. சகல ஜனங்களை கேளுங்கள், அதில் அடுத்தது என்னன்னா, பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள்.
தி என்டையர் நேஷன் ஆர் த யூனிவர்ஸ், முழு பூமியையும் ஆண்டவருக்கு செவிமடுப்பதற்கு அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஒரு ஆளையே எனக்கு கொஞ்சம் செவி கொடுன்னு சொல்றதுக்கு சிரமப்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கின்ற போது, 8ஆம் நூற்றாண்டு இதை விட ரொம்ப மோசமாக இருந்த நூற்றாண்டு மக்களுக்கிடையே இருந்த உறவுகளிலே. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே மீகா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் கூறுகின்ற இறை வார்த்தையானது செவி கொடுங்கள் என்பதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் நாம் படிக்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு இங்கே மக்களை ஆண்டவர் அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக நாம் படிக்கின்ற போது 6வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். கர்த்தர் சொல்லுகிறதை, 1வது வசனம், சாப்டர் 6 verse 1, கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது, பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். You mountains and the strong foundation of the earth, you listen to me. I have something to say என்று ஆண்டவர் இங்கே இறைமக்களுக்கு சொல்லுகின்றார். முழு பூ உலகத்திலும் வாழுகின்ற மக்களை ஆண்டவர் அழைக்கின்றார். இப்பொழுது பர்வதங்களையும் பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களையும் ஆண்டவர் அழைக்கின்றார், எனக்கு லிசன் பண்ணுங்க என்று சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு தொடர்ச்சியாகத்தான் இங்கே வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆக இந்த மீகா தீர்க்கதரிசியின் நூல் முழுவதையும் நாம் படிக்கின்ற போது கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லுகின்ற பதப்பிரயோகம் அதிகமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக எவை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்ற போது ஒரு வழக்கு என்பது இங்கே வருகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னு சொன்னா 6வது அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்ட 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களையும் நாம் படிக்கின்ற போது ஒரு கோர்ட் ரூம்ல நடக்கக்கூடிய காரியத்தை அது சித்திரமாக நமக்கு முன்பதாக நிறுத்துகின்றதை நாம் பார்க்க முடியும். ஒரு பக்கம் ஒரு வாதம், அதுக்கு பிறகு ஒரு பிரதிவாதம், அந்த பிரதிவாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தீர்ப்பு. அந்த ஒரு தீர்ப்பு தான் என்னன்னு சொன்னா 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆக வாதம் பிரதிவாதம், அந்த பிரதிவாதத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு என்கின்ற நிலைமையினில் இங்கே மீகா தீர்க்கதரிசி இறை வார்த்தையை இறைமக்களுக்கு எடுத்து கூறுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை திருமறையிலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் நமக்காக வழக்காடுகின்றவராக இருக்கின்றார். அவர் நமக்காக வழக்காடி நமக்கு ஜெயத்தை பெற்று தருகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுவது திருமறையிலே நாம் கொள்ளுகின்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். ஏசாயா 49:25. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன்னை ரட்சித்துக் கொள்வேன். I will be a defender and I will be an advocate to restore you என்று சொல்லுகின்ற நிலைமையினில் or to save you என்கின்ற நிலைமையினில் ஆண்டவர் இறைமக்களுக்காக செயல்படுகின்றவராக இருக்கின்றார். இன்னும் புலம்பல் உடைய புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது 3வது அதிகாரத்தின் 58வது வசனத்திலும் ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர் என்று கூறுகின்றார். ஆக இவைகள் எல்லாம் திருமறையை நாம் ஆழமாக படிக்கின்ற போது the Lord take the side of his people and he advocates for them
and he does his justice என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வரும்போது சிச்சுவேஷன் டேர்ன் ஆயிடுது. என்ன ஆகுதுன்னு சொன்னால், கடவுளே தனது சொந்த ஜனங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறவராட்டும் மாறுறார். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில கோர்ட்டில் கேஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல 2 பேரும் உரிமையினால் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், இன்செப்பரபிள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய இருவர் ஒருவருக்கொருவர் வழக்கு தொடுப்பதை போல செயல்படுகின்ற ஒரு சூழலை தான் இங்கே மீகா தீர்க்கதரிசி சித்திரம் காட்டுகின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு காரணம் என்ன என்று சொல்லுகின்ற போது, இறைமக்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்றவர்களாக இருக்கின்றார்கள். எவைகளை ஆண்டவர் தனது மக்களுடைய வாழ்வினில் எதிர்பார்க்கின்றவராக இருந்தாரோ அவைகளெல்லாம் நிறைவேற்றாதவர்களாக போகின்ற போது எல்லாம் ஒரு மேற்போச்சானதாக, உண்மைத்தன்மை அற்றதாக மாறுகின்ற ஒரு சூழல் என்பது வருகின்ற போது அங்கே அப்படிப்பட்ட ஒரு விவாதம், பிரதி விவாதம், அதற்கடுத்த ஒரு தீர்ப்பு என்பதெல்லாம் ஏற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக நாம் 6வது அதிகாரத்தில் இப்போது வருகின்ற போது இங்கே 1வது வசனத்தை 2வது வசனத்தை நான் படிக்கின்ற போது, கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். உனக்கு எதிரியா இருக்கிறவனோடு நான் வழக்காடி உன்னை அடிமைப்படுத்தணும், உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவனோடு நான் வழக்காடி உன்னை நான் ரட்சித்து கொள்ளுவேன்னு சொன்ன ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்குன்னு சொல்லுகின்ற ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த ஆண்டவர் நம் சார்பில், கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தரே நமக்கு எதிராக நிற்கும்போது நமக்கு யார் சார்பு செய்ய முடியும்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இறைமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இங்கே எரேமியா தீர்க்கதரிசி இறைவாக்குரைக்கின்றவராக இருக்கின்றார். எல்லாம் ஒரு மேற்போச்சானவைகளாக, மாய்மாலங்கள் நிறைந்தவைகளாக, பொய் என்பவைகள் நிறைந்தவைகளாக இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு நின்று இங்கே எரேமியா தீர்க்கதரிசி கடவுளின் ஆத்மாவாக, அவருடைய கான்சியஸாக நின்று இறைவார்த்தைகளை இறைமக்களுக்கு எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். அதனுடைய முதற் பகுதியை நாம் படிக்கின்ற போது கடவுள் இறைமக்களோடு கேட்கின்ற கேள்விகளாக இருக்கிறது இல்லையா? வாதம் பிரதிவாதம் தான் நிறைய நேரத்தில் நம்முடைய உறவுகள்லையும் ஏற்படுது. அப்போது அந்த வாதம் பிரதிவாதம் வரும்போது பிரச்சனையாயிருது. சில நேரம் ஒன்றில் இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லைன்னு சொன்னால் பலார்னு கை நீட்டல்கள் நடக்கும், இப்படி ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும் இல்லையா? ஒன்று அதுக்கு பிறகுதான் அது அந்த ஒரு முடிவுக்கு வரும். அதுபோல இங்கே இறைமக்களோடு ஆண்டவர் உரையாடுகின்ற அல்லது இந்த ஒரு வழக்கு சார்ந்த சூழ்நிலை உண்டாகின்ற போது 3வது வசனத்தை நாம் படிக்கின்றோம். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? What I have done to you to behave in this manner? இப்படி நடந்து கொள்வதற்கு நான் உனக்கு என்ன செய்தேன் என்று கேட்கின்றார். கேள்விகள் தான் எல்லாமே. நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். Look at me and answer. How I grieved you? or நான் என்னென்ன செய்து இப்படி நடந்து கொள்வதற்கு செய்தேன், அல்லது என்னிடத்துல என்ன குற்றத்தை நீ கண்டாய் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் கடவுள் இறைமக்களோடு கேட்கின்ற ஒரு கேள்வியாக இது இருக்கின்றது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளை பார்த்தோம் ஆண்டவர் அப்படி கேட்டாருன்னா கடவுளுக்கு மூஞ்சில நம்ம முழிக்க முடியுமா? ஏன்னா இட்ஸ் எ பந்தம். யூ ஆர் மை பீப்புள், ஐ ஆம் யுவர் காட் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு உரிமை என்பது அங்கே நிறைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட உரிமை உடைய ஆண்டவரோடு நாம் வாழுகின்ற போது
அந்த உறவில் நேருக்கு நேர் பார்த்து முகத்தை, சில டைமில் நம்ம சொல்கிறோம்ல, என்ன முகத்தை கொண்டு நான் அந்த ஆளுக்கு முகத்தை எண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சூழலுக்குள்ளதாக சில நேரம் நம்முடைய வாழ்க்கை தள்ளப்படுகின்றது. ஆக இறைமக்களோடு ஆண்டவர் உரையாடுகின்ற போது, கேள்விகளை வைக்கின்ற போது, யூ லுக் அட் மை ஃபேஸ் அண்ட் டெல் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதோடு மாத்திரம் இல்லை, then the Lord explains what the goodness that he has bestowed upon them. அவருடைய வாழ்விற்கு அவர் அருளி செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க ஆண்டவர் கூறுகின்றார். கேள்வி கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? அவருடைய குட்னஸ், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் சொல்லுகின்ற போது 4வது வசனம், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். I have done so many good to you. இந்த ஸ்லேவரியில் நீங்க உழன்று கொண்டிருக்கின்ற போது, எகிப்தின் அடிமைத்தனத்தினில் ஒரு அட்ரஸ் இல்லாத நிலைமையில, அடிமைத்தன வாழ்க்கையில உழன்று கொண்டிருந்த உங்களை நான் ஓங்கிய கரத்தினாலும் புயத்தினாலும் தூக்கி உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து மீட்டு. அப்படி மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர் அவர்களை வழிநடத்துவதற்கு வேண்டிய தலைவர்களை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். மோசஸ் த கிரேட் லா கிவர், ஆரன் த ஹை பிரீஸ்ட், மிரியாம் த ப்ராஃபட்டஸ். ஆக ஒரு உன்னதமான ஒரு குடும்பம், மோசே, ஆரோன், மிரியாம். அவங்களுக்குள்ளே நிறைய வழக்குகள் எல்லாம் வந்தது. அந்த குடும்பமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் வழக்காடி கொண்டார்கள். கடவுளோடு வழக்கு இறைமக்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லுவதை போல இந்த 3 பேரை ஆண்டவர் இங்க சொல்றாரு, இவங்க 3 பேருக்குள்ளே நிறைய வழக்குகள் எல்லாம் வந்ததுதான். ஆனால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எவ்வளமாக இந்த விடுதலை வாழ்வினிலே பயன்படுத்தினார் என்பதையெல்லாம் அவர் அவர்களுக்கு எடுத்து கூறி அவரிடத்திலே கேட்கின்றார், உத்தரவு சொல் என்று. அதோடு மாத்திரமல்ல, அடுத்தது 5வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின போதனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரம் சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் என்று கொள்கின்றார். You remember that I have turned all your curses into blessings. உங்க மேல வரவிருந்த எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதங்களாக மாற்றி உங்களை இந்த வனாந்தர பாதையில நான் வழி நடத்தி கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல உங்களை குடியமர்த்தி வாழச் செய்திருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இப்பொழுது இறைமக்களோடு பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்ப சொல்லுங்க, கடவுளுக்கு தன்னுடைய மக்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குமா, இருக்காதா? ஆக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாழ்வின் பாதைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற போது, நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை என்று சொல்லுவது நம்மை யதார்த்தமான நிலைமையில கடவுளுடைய சமூகத்தில் தற்பரிசோதனை செய்வதற்கு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 2வது பகுதியாக நாம் பார்க்கின்ற போது, இப்பொழுது மக்கள் பிரதிவாதமாக ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கின்றோம். 6வது வசனம் சொல்லுகின்றது, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். பாருங்க, கேள்விதான், அங்கேயும் கொஸ்டின் மார்க் தான் வந்து நிற்கு. வாட் ஐ வில் பிரிங் டு வர்ஷிப் மை காட். அந்த கேள்வியில அடுத்தது மக்கள் வைக்கக்கூடியது நம்ம பார்க்கும்போது, தகன பலிகளோடும் 1 வயது கன்றுக்குட்டிகளோடும் அவர் சன்னதியினில் வர வேண்டுமோ? with band offering and with the calf of 1 year. பொதுவாக வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1 வயது கண்ணுக்குட்டியெல்லாம் அன்னைக்கு இருந்த சூழல்ல அர்ப்பணம் செய்யணும்னு சொன்னா சாதாரணமான ஜனங்களால பலி கொடுக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் சமூகத்தில் கொஞ்சம் எலைட்டா இருக்கக்கூடிய, கொஞ்சம் பண புழக்கம் இருக்கவங்க தான் என்ன செய்ய முடியும், ஒரு கண்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்து கடவுளுக்கு வந்து பலியாட்டு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு பலியை நான் கொடுக்க வேண்டுமோ? அடுத்தது 7வது வசனத்துல, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? லார்ட், how can I appease you? நான் உங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? உமக்கு எனக்கு நிறைய வழக்கு இருக்குப்போ,
நான் ஏதாவது ஒன்று உமக்கு செய்து நான் உங்களை திருப்திப்படுத்தி உம்முடைய இந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியுமா, ஃப்ரம் திஸ் டூம் அப்படின்னு கேட்குவதற்கு முற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் அன்னைக்கு இருந்த பிராக்டிசஸ். இறைமக்கள் செய்த பிராக்டிஸ் மாத்திரம் இல்லை, அவங்க சரௌண்டிங்ல இருந்த அந்த மக்கள் எல்லாம் இந்த காரியங்களை கடவுளை அப்பீஸ் பண்ணுவதற்காக கடைபிடித்த காரியங்களாக இருக்கின்றது. ஆகவே தான் அந்த மக்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இவண்ணமாக கேட்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அதே வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் மேலும் படிக்கின்ற போது அங்கே மக்கள் கேட்கின்றது என்னவென்று சொன்னால், என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? I need to sacrifice my firstborn to you in order to appease and to get the blessings from you. அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு உரையாடலும் விசனமும் கடவுளுக்கும் இறைமக்களுக்கும் இடையே இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். உறவுகளில் வருகின்ற சின்ன சின்ன பிளவுகளும் என்ன செய்திரும், நம்மளை ரொம்ப காயப்படுத்துறதா இருக்கும். இங்கே கடவுளுக்கும் இறைமக்களுக்கும் இடையேயான உறவினிலே வருகின்ற சின்ன சின்ன விரிசல்கள் ஒரு பெரிய வழக்காக மாறி கடவுளுடைய சமூகத்தில் கடவுளே அவர்களுக்கு எதிராக வந்து நின்று வழக்காடுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை யோபு தன்னுடைய துன்ப அனுபவத்தை எல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு சார்பாக நின்று வழக்காடினா நல்லா இருக்கணும்னு சொல்லுவார். பிறகு யோபு கடைசியில் சொல்லுவார், ஆண்டவரே நான் வாயெல்லாம் பொத்திக்கிறேன், நீர் உம்முடைய வழக்கில் உமக்கு முன்னாடி வழக்காடி நான் ஜெயிக்க முடியாது, நான் அமைதலாகி விடுகிறேன் என்று கூறுகின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையினில் வாழ்கின்ற மக்களுக்கு மீகா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் கேளுங்கள் என்று எடுத்து கூறி அவர்களை சரிநிலைப்படுத்துகின்றதற்கு முற்படுகின்ற போது ஆண்டவர் அதுக்கு பிறகு சொல்லுகின்றார். 8வது வசனம் என்ன சொல்லுகின்றார்? மனுஷனே என்று கூறுகின்றார். நம்ம யாரு தான்? மனுஷன்தான். என்ன ஆனாலும் கடவுளுடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான், சொரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான். ஆனாலும் நம்ம யாரு தான்? மனுஷன்தான். இல்லை சில டெக்னிக்கல் எரர் இல்லைன்னா மனித ஹியூமன் எரர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். எவ்வளவுதான் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சா கூட சின்ன சின்ன தவறுகள் என்ன செய்யும், நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், மனுஷனே என்று கூறுகின்றார். வழக்கு இருக்கு, அவர் தீர்ப்பு சொன்னாருன்னா முடிஞ்சு போச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மக்களோடு வழக்காடி அவர்களை உணர்த்துகின்றார், உணர்த்தி நல்வழிப்படுத்துகின்றார். என்ன செய்கின்றார்? மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். சரௌண்டிங்க பார்க்காத. அவங்க கண்ணுக்குட்டியை கொண்டு கொடுத்தா போதும், எண்ணெயை கொண்டு கொடுத்தா போதும், ஆட்டை கொண்டு பலியா கொடுத்தா போதும், அதெல்லாம் செய்தாச்சுன்னா போதும், எனக்கும் கடவுளுக்கும் நான் கடவுளை அப்பீஸ் பண்ணிடுவேன்னு மாத்திரம் நினைக்காதன்னுட்டு சொல்றார். ஐ எம் நாட் such a God. உங்களை என் ஜனமாக கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்ற ஆண்டவர் அப்படிப்பட்ட அப்பீஸ்மெண்ட்ல இதாகுகின்ற ஆண்டவர் அல்ல, மனமகிழ்கின்ற ஆண்டவர் அல்ல. மாறாக அவருடைய மனமகிழ்ச்சியாக இருப்பது எது என்கின்ற 3 குறிப்புகளை இங்கே மிக 8வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். முதலாவது நியாயம் செய்து, do justice. 2வது இரக்கத்தை சிநேகித்து, love mercy. and 3வது உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை, walk with God humbly. இது 3 தான் ஆண்டவருக்கு வேணும். ஆக இந்த 3 பெரிய காரியங்களும் இறைமக்களுடைய வாழ்வினை விட்டு அகன்று நிற்கின்ற போது ஆண்டவர் திரும்பி இங்கே வழக்காடை வந்துட்டார். உள்நாட்டுக்குள்ளேயே வழக்காட வந்தக்கூடிய மாதிரி வந்து விடுகின்றார். அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 காரியம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அல்லது இந்த புதிய மாசத்துல வந்திருக்கும் போது ஆண்டவர் எனக்காக என்ன செய்வார்னு சொல்லி நம்ம கேட்கறத விட ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் கேட்கின்ற போது, உன் தேவனாகி கர்த்தர் வேறு எதை உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆண்டவரே அதை தார இதை தாரன்னு நம்ம கேட்டதெல்லாம் இருக்கட்டு, ஆனா இந்த மாசத்துல ஆண்டவரே நீர் என்கிட்ட கேட்கக்கூடிய இந்த 3 காரியத்திற்கு நான் என்ன செய்கின்றவனாக இருக்கிறேன் என்று நாம் சிந்திப்பது சால சிறந்ததாக இருக்கும். நியாயம் செய்து இல்லையா, ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னதுன்னா ஆக்டிவ் தான். அந்த இது எல்லாமே பாசிவாட் இல்லை. ஜஸ்டிஸ் என்ன செய்யப்படணும்?
தூங்கிட்டு இருக்கட்டுன்னுட்டு வைக்க முடியாது. நீதி செய்தாதான் அது நீதியாக மாறும். செயல்பட வேண்டிய இடத்துல அது செயல்படலைன்னு சொன்னா அது அநீதியாக மாறிவிடும், ஆப்போசிட்டா போயிடும். அப்ப நீதி செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. இரக்கத்தை சிநேகிக்கணும்னுள்ளதை சொல்ற. இரக்க குணம் வேணும். ஆக ஆண்டவர் இங்கே இரக்க குணம் என்பதை இந்த நல்ல சமாரியனுடைய உவமையின் வாயிலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு விளக்குகின்றதை எல்லாம் நாம் பார்க்க முடியும். அடுத்தது மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற போது வாக்கிங் வித் காட். கடவுளோடு நம்ம எல்லாரும் நடக்கிறோம். ஆனால் எப்படி நடக்கிறோம்? ஆர் யூ வாக்கிங் வித் காட் ஹேங்க்லி ஆர் ஹம்பிளி? இல்லையா, ஒரு உயர்வான ஒரு பெருமை நிறைந்த அனுபவத்தோடு கடவுளோடு நான் நடக்கிறேன்றது மாதிரி நம்ம காட்டிக்கொள்கிறோமா, அல்லது கடவுளுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? இல்லையா, அநேக நேரத்தில் நமக்கு சின்ன சின்ன இது வரும்போதே ஒரு பெருமை நமக்குள்ள அப்பப்போ வந்து விடுகின்றது. அது கடவுளை நமக்கு எதிராக திரும்பி நம்மோடு வழக்காட செய்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அப்படி அல்ல, மாறாக மனத்தாழ்மை. அதுதான் இன்னைக்குள்ள நற்செய்தி பாடத்தில் நம்ம படித்தோம். பேறு பெற்றோர், பிளஸட், who are blessed, the secret of happiness என்று சொல்லுகின்ற நூலினை டாக்டர் பில்லி கிரகாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க இந்த சர்மன் ஆன் த மவுண்டை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வசனத்துக்கும் அழகான விளக்கங்களை கொடுத்து எழுதியிருக்கிறாங்க. ஐ திங்க் எல்லா குடும்பத்திலையும் கண்டிப்பாக அந்த புக் இருக்கணும், சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புக். அந்த புத்தகத்தை நம்ம படித்தோன்னு சொன்னால் வாட் இஸ் ஹியூமிலிட்டி அப்படின்னுள்ளதை அவர் சொல்லுகின்றார். வாட் இஸ் மர்சி அதை அவர் சொல்லுகின்றார். இரக்கம், நீதி செய்வது என்பது எது என்பதெல்லாம் அந்த நூலிலே சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யூ ட்ரை டு கெட் தட் புக் அண்ட் ரீட், அது மிகுந்த பலனை உங்களுடைய வாழ்வுக்கு நிச்சயமாக தரும். ஆக இங்கே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற போது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னுட்டு உள்ளதை நம்ம ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கின்றார். ஏன்னு சொன்னா he is always there to defend us. நம்ம பாதுகாக்கக்கூடிய அரணாட்டவர் நமக்குள்ள இருக்கிறார். நமக்கான நிறைய டூம்ஸ் என்பதை அவர் சொல்லுகின்றார். பட் அதே டூம்ஸுக்கு இணையான நிலைமையில ஆண்டவர் நமக்கு நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக அல்லது நம்பிக்கை கொடுக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் கர்த்தர் வேறு எதை உன்னிடத்திலிருந்து கேட்கிறார்? அப்படி ஆண்டவருக்கு முன்பதாக நாம் மனத்தாழ்மையாய் அவர் விரும்புகின்ற நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்போம் என்று சொன்னார். இங்கே 7வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கன்க்ளூடிங் பார்ட் தட் வில் ரியலி என்கரேஜ் யூ. ஏன்னு சொன்னால் 7வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை படிக்கின்றேன். நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். இஃப் த லார்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் மீ, ஆண்டவரே எனக்கு எதிராட்டு வழக்காடுவார்னு சொன்னா நான் என்னதான் செய்வேன்? ஐ வில் கீப் குவைட் அண்ட் வெயிட். லெட் ஹிம் கெட் டவுன். அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு, அவருக்கு கோபம் ஆறுறது வரைக்கும் நான் என்ன செய்வேன்? அமைதியாக இருப்பேன்னுள்ளகின்ற ஒரு நிலைப்பாட்டை இங்கே மீகா வெளிப்படுத்துகின்றார். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது நாம் படிக்கின்ற போது, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். மேபி தட் வெயிட்டிங் பீரியட் a gloomy எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஒரு டார்க் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். பட் த லார்ட் வில் சைன் அரவுண்ட் மீ. அவர் என்னை சூழ அவர் பிரகாசிப்பார். அடுத்தது அங்கே ஒரு கன்ஃபெஷன் வருது பாருங்க, 9வது வசனத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். I will see his justice. ஆண்டவர் எனக்கு நீதி செய்கின்றதை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கையில ஆண்டவருடைய செயல் திட்டத்திற்கு இடம் கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அநேக நேரத்தில் இந்த வழக்காடுகின்ற ஒரு அனுபவம் வரும்போது we react.
ஆண்டவர் செயல்படுறதுக்கு நம்ம என்ன செய்திட மாட்டோம், இடம் கொடுக்காம போயிடுறோம். அது வித்தியாசமாக போயிடுது. அதுக்கு பிறகு அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பட் see here, மீகா எவ்வளவு அழகாக இறைமக்களை வழிநடத்துகின்ற போது, அவனமாக ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்கின்ற போது, 15வது வசனம் 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்து போலதே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். I will make you to see wonders again. எப்படி உங்களுடைய ஒரு உதயம், ஒரு உருவாக்கத்தில் கடவுள் அதிசயங்களை உங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாரோ, அதே போல மீண்டும் ஒரு நியூ எக்ஸோடஸின் அனுபவத்தோடு கூட ஆண்டவர் உங்களை வழிநடத்தி கொண்டு வருவார். எப்பொழுது கடவுளோடு இருக்கக்கூடிய வழக்கை அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் செய்து கொள்வதற்கு முற்படுகின்ற போது. மனுஷனே, யாரா இருந்தாலும் யார் தான்? நம்ம மனுஷன்தான், ஏஞ்சல்ஸ் இல்லை. we are not angels. தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஆகவே ஆண்டவர் தருகின்ற இந்த ஒரு மனுஷ வாழ்வினிலே அவர் நம்மில் எதிர்பார்க்கக்கூடிய நியாயம் செய்தல், இரக்கத்தை சிநேகித்தல், தேவனோடு நடத்தல் எல்லாரும் செய்கிறோம். ஆனால் மனத்தாழ்மையா ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கிறோமா என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலே தொடர்ந்து நாம் சிந்தித்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. ஆமென்.